கடவுளே, நான் இப்ப எங்க இருக்கேன்? என்ன சுத்தி இவ்ளோ இருட்டா இருக்கு. என்ன எங்க வச்சிருக்காங்க? நான் வண்டியில இருக்கேன். இது பாக்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன பாக்ஸ்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்களா? என்ன எங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆதிக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லலாம். ஆதி போனுக்கு லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? நான் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. வேற வழி இல்ல. வெற்றிக்கு தான் போன் பண்ணணும். சாமி, எனக்கு எங்க அப்பா வேணும். அப்பாக்கும் என்னோட தங்களுக்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நீதான் எங்களுக்கு எங்க அப்பாவை திருப்பி கொடுக்கணும். நான், அக்கா, அப்பா, அம்மா, பாட்டி, தவக்கலை மாமா எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். அக்கா உன்கிட்ட எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னான். நான் அப்பா கூட ஜாலியாக விளையாடணும் சாமி. அப்பா தான் என்னை ஸ்கூலில் விட்டு கூட்டிகிட்டு வரணும். நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அப்புறம் பீச்சுக்கு போகணும். அப்பா என் கூடயே இருக்கணும் சாமி. நான் வேண்டிக்கிட்டக்கா, நீ வேண்டிக்கிட்டியா? டேய், குழிக்குள்ள பாக்ஸ் இறக்கி மண்ணை வெட்டி போட வேண்டியதுடா. அட பாவீங்களா, என்ன இந்த பாக்ஸோட சேர்த்து புதைக்க போறீங்களா? பவானி, நீ எல்லாம் மனுஷியே கிடையாதுடி. எவ்வளவு வக்கரமான புத்தி உனக்கு. மனுஷங்களை இப்படி துரத்தி துரத்தி வேட்டையாடுற நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? கடவுளே, இதெல்லாம் உனக்கு அடுக்கவே அடுக்காது. டேய், என்ன விடுங்கடா. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்கடா ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. டேய், அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு போல இருக்குடா. பாக்ஸ்ல இருந்து சத்தம் வருதுடா. டேய், சாவ போறவளுக்கு மயக்கம் தெளிஞ்சா என்ன தெரியலனா என்ன? வளவளன்னு பேசிட்டு இருக்காம இந்த பாக்ஸை குழிக்குள்ள இறக்கலாம்டா. டேய் டேய், பவானி சொன்ன மாதிரி என்ன எதுவும் பண்ணிடாதீங்கடா. ஹலோ, சொல்லுங்க. வெற்றி, வெற்றி, பாரதி, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? வெற்றி, வெற்றி, வெற்றி. இப்போ எங்க இருக்கீங்க பாரதி? என்ன ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு குழிக்குள்ள புதைக்க போறாங்க. என்ன சொல்றீங்க பாரதி? நிஜமாவா? ஆமா வெற்றி, நான் எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா அத அவங்க காதுலயே வாங்கிக்கல. என்னடா சத்தம்? டேய், அவகிட்ட போன் இருக்கு போல இருக்குடா. இவ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா? பேசினா பேசிட்டு போட்டோம். அவ போன் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. ஏய், பேசிட்டே இருக்காம மண்ணை போட்டு மூடுங்கடா. வெற்றி, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க வெற்றி. நான் சாக கூடாது. கவலைப்படாதீங்க பாரதி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நிச்சயம் நான் அங்க வருவேன். நேர்த்திக்கடன் செய்யும் பக்தர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வெற்றி, என்ன காப்பாத்துங்க. பாரதி, என்ன நடந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பா வருவேன். நீங்க தைரியமா இருங்க. ஐயோ, டவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ச்சே. அதே, நான் பேசுறது கேக்குதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போதுன்னே தெரியல. நான் மறுபடியும் உங்களை பாப்பேன்னு கூட தெரியல. நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேணும்னு எனக்கு எனக்கு பயமா இருக்காதே. நீங்க என்னோட வாழ்ந்த ஞாபகங்கள் எல்லாம் அழிச்சிட்டு என்னை விட்டு போனதும் நான் இனி உங்களை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சப்போ
நீங்க என் கண்ணு முன்னாடி வந்து நின்னீங்க. இனி உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு ஓரத்துல சின்ன ஆசையோட நான் வாழ ஆரம்பிச்சேன். அப்பதான் உங்க சொத்த மித்ரா பவானி 2 பேரும் சேர்ந்து பின்னிருந்த சதிவலை எனக்கு தெரிய வந்துச்சு. உங்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைச்சு நானும் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். மித்ரா பவானி கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ இப்போ நான் தோத்து போயிடுவேன் போல இருக்கே. அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆதி. தமிழ், ஆதித்யா, இந்த உலகத்துல நான் வாழ்ற வாழ்க்கைக்கு முழு அர்த்தத்தையும் உங்க கண்ணுல பாக்குறேன். ஆதி கூட சேர்ந்து உங்க 2 பேர் கூடயும் ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது எதுவுமே இல்லாம என்னோட இந்த வாழ்க்கை முடிஞ்சிரும் போல இருக்கு. அப்பா, இந்த பசங்களை பாத்தீங்களாப்பா? 2 பேரும் இந்த வயசுல எவ்வளவு கஷ்டமான பரிகாரத்தை பண்றாங்க ஆமா பாத்தீங்களாப்பா? விஜயா, ஆமாமா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்காக வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை பண்றாங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். ஆமாப்பா, நீங்க சொல்ற மாதிரி இந்த குழந்தைங்க பண்ற பரிகாரத்தை அந்த கடவுள் ஏத்துக்கிட்டு நல்லபடியா கண்டிப்பா கடவுள் வழிகாட்டுவாரு. பாரதியோட ஃபோன் லொகேஷன் இருக்க இடத்துக்கு பக்கத்துல தான் இன்னைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்குது. அப்படின்னா பாரதிய அங்கதான் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு புதைச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பெட்டிக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிட்டே இருக்கு. எனக்கு மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கு. அவ்வளவுதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? இல்ல இல்ல, டென்ஷன் ஆக கூடாது. மூச்சு விட ரொம்ப சிரமமா இருக்கு. நான் அமைதியா இருக்கிறப்ப ஆக்சிஜனை கன்சியூம் பண்ண முடியும். இந்த சின்ன வயசுல இவ்வளோ கஷ்டமான பரிகாரத்தை பண்ணது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க.